வணக்கம். நான் சித்தேஷ் எஸ்ஐடி மிஷினரியில் இருந்துங்க. ஸோ இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரேயர் மேனுஃபேக்சர்ஸுங்க. நம்மளது வந்து 200 லிட்டர்ஸ் இருக்குது, 500 லிட்டர்ஸ் இருக்குது, 1000 லிட்டர் 2000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன கிராப்போ அந்த கிராப் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ரேயிங் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 200 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இது வந்து மினி டிராக்டர்ஸ்க்காக டிசைன்டு. இப்போ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து ரெகுலர் சைஸ் டிராக்டர் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தா ட்ரெய்லர் டைப்பில் 1000 இருக்குது, 2000 இருக்குது. அது இல்லாமல் 500லேயும் டெய்லர் ட்ரெஸ் இருக்குங்க. இது 1000 வந்து நம்ம மினி டிராக்டர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயஃப்ரம் பம்ப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு மேனுவல் ரீல் இருக்குது. இப்போ இது மேனுவல் ரீலில் நம்ம கையிலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 100 மீட்டர்ஸ் ஹோஸ் வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் ஸோ இப்போ நம்ம முருங்கை, வாழை, இல்லை மாதுளை, கொய்யா இந்த மாதிரி ஏதாவது கிராப்ஸ்லாம் போட்டிருக்கோன்னா அதுக்காக இந்த மிஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 பக்கமும் 4 நாசில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை நம்ம மரம் ஸ்பேசிங்காக தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் எல்லா நாசிலையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நாசில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நாசிலில் இருக்கிற டிப்பையுமே நம்ம வந்து சைஸ் மாற்றலாம். நம்ம ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ப்ரேயர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது ஸ்பெசிஃபிக்காக டிராக்டருக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது. ஸோ இப்போ இது டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 mm மினிமம் திக்னஸ் இருக்கும். இன்னொன்று வெயிட் வந்து வண்டியை ஒட்டி கொண்டு வரக்காக டேங்க்கு வந்து ரவுண்டாக இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வித்து கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸுக்காக நம்ம அதுக்கு தகுந்தாப்புல எல்லா மவுண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ரீல் மட்டும் வேணுனாலும் எடுத்துகிட்டு நாளைக்கு திருப்பி இன்னொரு ரீல் வேணாலும் தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் எங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்றுற மாதிரி மாடுலராக மவுண்டிங்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் டிஃபால்ட்டாக எல்லா மிஷின்லையுமே வந்து ட்ரெயின் இருக்கும். நம்ம மிஷினை கழுவணும், உள்ள டேங்கை கழுவணும், இல்லை மருந்து மாற்றும் போது நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக எக்ஸஸை வெளியே எம்டி பண்ணுறதுக்காகவும் எல்லாத்துலேயுமே ட்ரெயின் தனியாக வந்துடுங்க. அப்புறம் ஃபில்டர் வந்துடும், ப்ரீ ஃபில்ட்ரு. ஸோ பம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபில்டர் ஆகி தான் போகும். அது எஸ்எஸ் மெஷ் இருக்கும், நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலேயும் ஒரு டேங்க்கில் நம்ம இன்லெட்லேயே ஒரு ஃபில்டரும் வந்துடும். அப்புறம் எல்லா இதுலேயுமே உள்ளே வந்து அஜிடேட்டர் இருக்குங்க, கீழே ட்ரெயின் இது இருக்கும். இப்போ அஜிடேட்டர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மருந்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம பவுடர் ஏதாச்சும் போட்டாலுமே செட்டில் ஆகாது. இன்னொன்று நம்மளுக்கு ஈவனாக த்ரூ அவுட் ஸ்ப்ரேயிங். இப்போ 200 லிட்டர்னா 200 லிட்டருக்கும் உங்களுக்கு ஈவனாக மிக்சிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரேஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கோ ஒரு கிராப்புக்கு தகுந்தாப்புல அந்த மாதிரி கன்ஸ்லேயும் நம்ம கிராப் ஸ்பெசிஃபிக்காக கன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கன் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு மானாவரியாக உளுந்து இந்த மாதிரி மானாவரியாக இருக்கிறது அடிக்கிறதுக்குங்க. நார்மல் கன் என்ன பண்ணணும்னா நீங்கள் 20 அடி அடிக்குதுன்னா இங்கிருந்து 20 அடிக்கு அந்த பக்கம் பாயிண்டடாக தான் அடிக்கும். இப்போ இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு 4 நாசில்ஸ் இருக்கும். டோட்டலாக 5 நாசில்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு ஆங்கிளில் இருக்கும். அந்த வெளியே இருந்து வரோட ஸ்ப்ரே பேட்டர்னும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னே டிசைன் தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 50 ஃபீட்டுக்கும் கவர் ஆகும். ஸோ இங்கே நம்மகிட்ட இருந்து ஒரு 10 அடியிலிருந்து 40 அடி வரைக்கும் கீழே கவர் ஆகும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபீல்டுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ இப்போ நெல் வயலுக்குள்ளே நம்ம போய் அடிக்க தேவையில்லை. வரப்புல இருந்து அடித்தோம்னாவே நம்ம 40 அடிக்கும் ஈவனாக கவர் ஆகும். இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயரில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அவுட்புட் கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால அதில் நம்ம வந்து அந்த ஹோல் சைஸை மட்டும்தான் மாற்றி நம்பர் ஆஃப் ஹோல்ஸை மாற்றி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டிராக்டரில் அட்டாச் பண்ணுறதுனால நம்மகிட்ட பம்ப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சின்னதுலேருந்து பெரிய பம்ப் இருக்குது. அவுட்புட் அதுக்கு வந்தப்பல மாற்றலாம். ஸோ நம்ம அந்த பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாங் ரேஞ்ச் கன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கன்ஸ் மாற்றுறப்ப நம்ம அந்த யூசேஜை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு 2 மணி நேரம் பண்ணுற வேலையை வந்து நம்ம 1 மணி நேரத்தில் முடிக்கலாம். இன்னொன்று நம்ம எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அதிகமாக தேவைப்படும். இப்போ தென்னை மரத்துக்கு மேலே நம்ம வெள்ளை ஈக்கு அடிக்கிறோன்னா டிஸ்சார்ஜ் அதிகமாக தேவை. ஆனால் களைக்கொல்லிக்கு அடிக்கிறப்ப அந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் தேவையில்லை. ஸோ அந்த பர்பஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம கன்னை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இந்த கன்னில் என்ன பண்ணோம்னா ஆன் ஆஃப்க்கு வந்து நம்ம பின்னாடி ஃபுல்லாக டைட் பண்ணணும். திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஒரு டைம் இது பண்ணணும். ஸோ நம்ம வைக்கிற ஸ்ப்ரே பேட்டர்ன் வந்து ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த மாதிரி ட்ரிகர் கன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கன்லையுமே இங்கேயே ட்ரிகர் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் வரும். அந்த ஸ்ப்ரெட்டு மாத்திரக்கு வந்து இங்கே தனியாக நாப் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் மட்டும் அமுத்தினா போதும். இப்போ இந்த ட்ரிகர் கன்னில் இந்த மாதிரி சின்ன கன் இருக்குது, 1 ஃபீட் கன் இருக்குது, இதுலேயே 2 ஃபீட் இருக்குது, 3 ஃபீட் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்டாக பக்கத்தில் உள்ள பந்தலுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அடிக்கிறோம் அப்படின்னம்னா சின்ன கன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஏரியா நிறையா கவர் பண்ணணுங்கிறப்ப பெரிய கன் இருக்கிறப்ப கொஞ்சம் ஏரியா நிறையா கவர் பண்ணலாம். இப்போ யூசபிலிட்டி தாங்க. நம்ம ஒரு டைம் அடிக்கிறப்ப நம்ம நிறுத்தி அடிக்கலாம்.
இப்போ நீங்க அதுல ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகி போயிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு மரத்துல இருந்து அடுத்த மரத்துக்கு போறோம் அப்படிங்கிறப்ப நடுவில் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு டைம் அவங்க நாப ஃபுல்லா டைட் பண்ணி நிறுத்த முடியாது ப்ராக்டிக்கலா. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரிகர் இருக்கிறப்ப இப்போ வாழை மரத்துக்கு அடிக்கிறோம்னா அடிச்சுட்டு அடுத்த மரத்துக்கு போறப்ப எனக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ட்ரீ வகைக்கு காய்கறி வகைக்கெல்லாம் அடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். பழம் ஒரு மரத்துக்கு அடிச்சுட்டு இன்னொரு மரத்துக்கு போகும்போது வேஸ்ட் இருக்காதுங்க. நம்ம ட்ரிகரை விட்டுருவோம், அங்க போய் வேணா ட்ரிகரை மட்டும். அதே மாதிரி இப்போ அது வந்து டிஸ்டன்ஸும் கன்னை பொறுத்து மாறுங்க. இப்போ இது வந்து ஸ்ப்ரே டிஸ்டன்ஸ் வந்து 20 ஃபீட் தான் மேக்ஸிமம். இப்போ இதுக்கு அடுத்த கன் நம்ம இதுலயே பெருசு போறப்ப அது வந்து 40 ஃபீட் வரைக்கும் போகும். இப்போ இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் கன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 50 ஃபீட் ஹைட் ட்ரீஸ் வரைக்கும் அடிக்கலாம். இது என்ன மாதிரி எதுக்கு? ஸோ இது வந்து நம்ம கோகோனட்ஸுக்கு, அரக்கா நெட்டுக்கு, தென்னை பாக்குக்கெல்லாம் வந்து வெள்ளைக்கு அடிக்கிறதுக்காக. ஆமா, நம்மளுக்கு வந்து 50 ஃபீட் ஹைட் வரைக்கும் ரீச் பண்ணலாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் கன்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்சார்ஜ் கம்மியா வரணும்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க பூ வகைக்கு, வாழைக்கு, இல்ல மற்ற ஃப்ரூட்ஸுக்கு ஃப்ளவரிங் டைம்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து அது ப்ரெஷர் அதிகமாக வர நெல் நம்மளுக்கு பூ கொட்டும். இது வந்து நம்ம ஸ்ப்ரே கம்மியா வருங்க. ஸோ இதுலயும் ட்ரிகர் இருக்கு. இதுல மெயின் ஒன்று என்னன்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசா வேணா பெருசா வச்சுக்கலாம், இல்லை அதை லூஸ் பண்ணிட்டு நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் கன்னிங்க. இதுலயும் ட்ரிகர் வந்துடும், ட்ரிகர்ல லாக் இருக்குங்க. ஸோ நம்ம லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம இந்த ஹோல்ஸும் மாத்திக்கலாங்க. இதுல 5 ஹோல்ஸ் இருக்கு. நீங்க 4, 6 அது நம்ம டிஸ்சார்ஜ் அதிகமா வேணும்னா ஹோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிஸ்சார்ஜ் கம்மியா வேணும்னாலும் நம்ம ஹோல்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். கிராப்புக்கு தகுந்த மாதிரி கன்னு. ஆமாங்க. ஸோ நம்ம கிராப்புக்கு தகுந்தாப்புல கன்று மாத்துறப்ப நம்மளுக்கு வந்து மெயின் வந்து இது எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு டோட்டலாக யூஸ் பண்ணுற மருந்து கம்மியாகும். இன்னொன்று நம்ம என்ன தேவையோ அதுக்கு தேவையான மருந்து மட்டும்தான் அடிக்கிறோம். எக்ஸஸாக வேஸ்ட் ஆகாதுங்க. ஸோ 200 லிட்டர் வந்து மினி டிராக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. அது வந்து சின்ன டிராக்டரோட வித்துக்குள்ளேயே இருக்கும். நீ அந்த வண்டி கரெக்டாக இருக்கும். அடுத்து 500னா நம்ம ரெகுலராக பெரிய நார்மல் சைஸ் டிராக்டருக்கு போய்க்கலாம். இல்லை எனக்கு 200ல் மினி டிராக்டருக்கு வந்து 200 லிட்டருக்கு மேலே போடணும், எனக்கு ஃபீல்டு பெருசாக இருக்குது, ஆனால் மினி டிராக்டர் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரெய்லர் டைப்ஸ் இருக்குது. 500ல் ட்ரெய்லர் இருக்குது, 1000 இருக்குது. இல்லை இன்னும் ஃபீல்டு பெருசாக இருக்கிறப்ப நம்ம வந்து 2000 லிட்டர் ட்ரெய்லர் வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம கன்னுக்கு வந்து ப்ரெஷர் மாற்றிக்கலாம். ஸோ பம்பில் நம்ம என்ன ப்ரெஷர் வைக்கிறோமோ அந்த ப்ரெஷர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெலஸ்கோபிக் கன்னில் லோ ப்ரெஷர் கன்ஸுங்க, அதெல்லாம் 1 பார்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ரேஞ்ச் ஆப்ஷன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ரெஷரும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மிஷின் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ 9994247257 ஆஃபீஸ் நம்பருங்க. அதுலேயே வாட்ஸ்அப்பில் கேட்லாக்ஸும் இருக்கும். இல்லை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்களே மாடல்ஸாக சஜஸ்ட் பண்ணுவோம்.